ஹாய் கைஸ், இது மாதிரி உங்களுக்கு எரர் வந்ததுனால தான் இப்போ இந்த வீடியோவுக்கு வந்திருப்பீங்க. அந்த எரர் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்பவே கடுப்பேற்றிருக்கும். அது எந்த அளவுக்குனா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு கேமை நெட்டில் சர்ச் பண்ணி அப்புறம் அந்த கேமை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ பார்த்து அப்புறம் கடைசியாக அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் ஓப்பன் பண்ணால் சரி கைஸ், இப்போ நம்ம அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கைஸ், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் depends.exeன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகலையோ அந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போட லொக்கேஷனை வந்துடும், அதாவது ஃபைல் லொக்கேஷன் வந்துடும். அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, பின்ன யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம்னா depends.exe அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபைலுன்ட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஃபைல் நேம்ன்ட்டு ஒன்று இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி வச்சோம்ல அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரெட் கலரில் நிறையா வரும், அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ரெட் கலர் எப்போ முடியுதோ அங்கே வந்துக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ரெட் கலரில் இருக்குல்ல, அதுதான் எரர். அந்த எரர் இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங்க்கு வந்துக்கோங்க. ஸ்டார்டிங்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று இதாட்டு இருக்கும், அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கோங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்டிங் வந்துட்டிங்கன்னா .dll அப்படின்னு போட்டிருக்கோம், அதாவது ஏதாச்சும் ஒரு கோடிங் மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் .dll அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைல் தான் உங்களோட எரர். அந்த ஃபைலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எது ரெட் கலர் காமிச்சதோ அதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஃபைல் பார்த்துங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேரெக்டாக உங்களோட ப்ரௌசருக்கு போயிட்டு காப்பி பண்ணி வச்சதை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேரை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, அதாவது ஒரு பார் இருக்கும், அதிலேருந்து எல்லாத்தையும் பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டு அந்த .dllக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதையும் .dll மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்களோ அந்த பேர் போட்டு மட்டும் கீழே ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் எந்த பிட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னோடய கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு, அதனால் நான் அதை டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சி டிரைவில் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் system32ன்னு ஒன்று இருக்கும், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் டவுன்லோட் பண்ணி வச்ச DLL ஃபைலை ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அது ரீப்ளேஸ்னு கேட்கும், ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த எரருமே உங்களுக்கு வராது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம தமிழ் ஜாலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.